13 பேரை பலிவாங்கியிருக்கும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான பல்வேறு காட்சிகள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்பொழுது புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதனை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, தொடர்ந்து வெளியாகக்கூடிய இந்த காட்சிகள் மூலம் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? அது மட்டும் இல்லாமல் அண்மை நிலவரம் என்ன? என்னென்ன தகவல்கள் நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு? கண்டிப்பாக பார்த்துவன், இந்த டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்றது ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் பல்வேறு திருப்பங்களை கொண்டு இருக்கிறது. இப்ப ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது சாந்தினி சவுக் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவாகி இருக்கிற காட்சிகள். இந்த காட்சிகளை நீங்க பாருங்க. நம்ம திரையில ரைட் சைட்ல மேல பார்க்கலாம். ஒரு பெரிய தீப்பிழம்புடைய ஒளி திடீர்னு தென்பட்டு மறையும் இல்லைங்களா? அதுதான் அந்த செங்கோட்டைக்கு முன்பு அந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் போது எழுந்த தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லப்படுது. அது தொடர்பான சிசிடிவி காட்சி தான் வெளியாகி இருக்கு. இந்த பகுதி அந்த வெடிப்பு நடந்த பகுதியை சுற்றி இருந்த அனைத்து சிசிடிவி கேமராக்களையுமே போலீசார் ஏற்கனவே கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. இது சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மேல, அதாவது 2 மாடி அழுத்தத்திற்கு நேற்று ஒரு ஐ விட்னஸ் கூட சொல்லியிருந்தாரு, 2 மாடி உயரத்திற்கு அந்த தீப்பிழம்பு எழுந்தது அப்படின்னு சொல்லி. அந்த காட்சிகள் தான் இதுல நம்ம பாக்குறோம். ரைட் சைட் கார்னர்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அந்த ஒளிப்பிழம்பானது எழுகிறது, அந்த தீ ஜுவாலையினுடைய வெளிச்சம் அப்படின்றது அதுல பதிவாயிருக்கு. அந்த காட்சி தான் இப்ப வெளியாகிருக்கு. இப்போதைய சூழல் என்ன அப்படின்னா, பல்வேறு முன்னேற்றங்கள். இந்த வழக்கு என்ஐஏக்கு முழுமையாக மாற்றப்பட இருப்பதாக கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவரை இந்த வழக்குல டெல்லி போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. என்ஐஏ சம்பவ இடத்துல இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமா அங்கு இருக்கிற ஃபாரன்சிக் எவிடன்சஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வழக்கு என்பது டெல்லி போலீசாரிடம் தான் இருக்கு. இது மொத்தமாக அப்படியே என்ஐஏக்கு மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படின்னா, இந்த வழக்குல சந்தேகத்திற்குரிய நபர் என்று டெல்லி போலீசாரால் கருதப்படும் உமர் முகமதுவின் அவர் உயிரோட இருக்காரா, அவர் ஏன்னா அங்க இருக்கிற பாடியில அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் தேவைப்படுது. அவரது குடும்பத்தாரின் டிஎன்ஏ, அதாவது அவருடைய அம்மாவின் டிஎன்ஏவானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து இறந்தவர்களின் உடல்களின் டிஎன்ஏக்களோட ஒப்பீடு செய்ய போறாங்க. ஒப்பீடு செய்யும் பட்சத்தில் அந்த டிஎன்ஏ பொருந்தினால் அந்த இடத்துல அமர் இருந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படும். தற்போது வரை சந்தேகத்திற்குரிய நபராகத்தான் அந்த உமர் முகமது பார்க்கப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. ஃபுல் பேக்ரவுண்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. உமர் அவருடைய நடவடிக்கைகள், அவர் காலேஜ்ல படிச்சது, மருத்துவராக பணியாற்றியது, அவர் பணியாற்றும் போது யாரெல்லாம் அவர் நண்பர்களாக இருந்தாங்க, அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது, குறிப்பா அந்த I-20 கார் அது அவருடைய இல்ல அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவர் தான் பயன்படுத்தினார் அப்படின்றது சில சிசிடிவிக்கள் மூலமா தெரிய வருது. ஸோ இந்த அனைத்து விசாரணைகளுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில டிஎன்ஏ டெஸ்ட் முடிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அம்மா டிஎன்ஏ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அடையாளம் காண முடியாத உடல்களின் டிஎன்ஏவோட ஒப்பீடு செய்ய போறாங்க. அந்த ஒப்பீடு பொருந்தும் பட்சத்துல அங்கு உமர் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் உறுதியாக தெரிய வரும். அதை தொடர்ந்து பல்வேறு முன்னேற்றங்கள். ஏற்கனவே உமருடைய செல்போன்கள், அவரது சமூக வலைதள அக்கௌண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் டிராக்கிங் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு டெலிகிராம் குரூப்ல கூட இருந்ததா சொல்லப்படுது. இதை தாண்டி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஸ்ரீநகர்ல ஜெய்ஷ் முகமது அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆதில் அவரோட இவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாகவும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் டெல்லியில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படின்னா, டெல்லி போலீசார் தற்போது ஃபரிதாபாத் சென்றிருக்கார்கள். அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கார்கள். அந்த டெல்லி போலீஸ் குழு தற்போது அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கிறது. அங்கு விசாரணை நடத்தவும் முடிவு செய்திருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே நேற்று அந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இல்லையா? அவர்கள் அனைவரும் இந்த பல்கலைக்கழகத்துல ஒன்னா படிச்சவங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் கூட இருந்தது. இந்த தகவல் தொடர்பாகவும் டெல்லி போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. ஏற்கனவே ஏடிஎஸ் அங்க இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் ஏடிஎஸ் ஃபரிதாபாத்ல இருக்காங்க, ஹரியானால இருக்காங்க, குஜராத் அகமதாபாத்ல இருக்காங்க. சோ இதனுடைய டெல்லி போலீசாரின் விசாரணையும் ஒரு சேர இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.